திருச்சினாலே எல்லாருமே ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாங்க. இங்க இந்த 2 சிலைகளும் அவ்வளவு தாத்பரியமா இருக்கு பார்க்க. எப்ப வாங்குனீங்க அந்த விஷயங்கள்? இந்த திருமேனிகள் ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். ஓகே. இதுவுமே என்னோட ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பர்சனலா எனக்கு ஸ்ரீரங்கம் எவ்வளவு பிடிக்கும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு. அவருடைய பர்சனல் கிஃப்ட் இது. அந்த கடலூர்ல திருவேந்திபுரத்துல ஒருத்தர் பொம்மை பண்றவர்னு சொன்னேன் இல்லையா, இந்த வைஷ்ணவர் ஒருத்தர் பண்றாரு. அவர் தான் இந்த திருமேனிகளை முதல்ல பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ குளோபலா பாப்புலரா இருக்காங்க இந்த திருமேனிகள். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் உற்சவர் திருமேனி, அழகிய மணவாளன், நம்பெருமாள்லாம் சொல்லுவாங்க. அவருக்குன்னு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியில சிலது. இப்ப அவர் சாத்தி இருக்கிற இந்த கொண்டை இருக்கு இல்லையா, பாண்டியன் கொண்டைன்னு இதுக்கு பேரு. இது வந்து அவருடைய யுனிக் சிக்னேச்சர் ஆர்னமெண்ட். அவர்கிட்ட தான் இருக்கிறதுல ரொம்ப வேலைப்பாடோடு கூடிய ரொம்ப பழமையான ஒரு பாண்டியன் கொண்டை அவர் சாத்திப்பாரு. இந்த பதக்கம் அவர் சாத்தி இருக்கிறது நீலநாயகம்னு இதுக்கு பேரு. அது வந்து ஒரு 5 ப்ளூ ஸ்டோன்ஸ் வச்சு கார்னர்ஸ்ல 4 ரெட் ரூபி வச்சு பண்ணிருப்பாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேற உலகத்திலேயே இது ஒண்ணுதான் இருக்குன்னு ஒரு பெருமை அந்த ஆபரணத்துக்கு உண்டு. அதே மாதிரி அவருடைய சக்கரம் பிடிச்சிட்டு இருக்கிற கை வந்து ஸ்லைட்டா திரும்பி இருக்கும், கொஞ்சம் நேரா இல்லாம அப்படி வளைஞ்சிருக்கும் அந்த கைகள். அந்த மாதிரி அந்த திருமேனிக்கு எவ்வளவு டீடைலிங் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அவர் பண்ணியிருப்பாரு. திருமுகத்துல அதே மாதிரி அந்த கண்ணத்துக்கிட்ட 2 குழி விழுந்திருக்கும். அது அந்த மூக்கு வந்து ஒரு சின்ன சொட்டு தான் அப்படி வெளியில தெரியும். அந்த கஸ்தூரி திலகம் வச்சு சாத்தியிருப்பாங்க. அவ்வளவு தூரத்திற்கு அதை அணுகி பார்த்து நிறைய போட்டோஸ் ரெஃபரன்ஸ்ல எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல் மெஷர் பண்ணின ஒரு திருமேனி மாதிரி அவர் மெனக்கெட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் தாயார், ஸ்ரீரங்க நாச்சியார், அவங்களுக்கு என்ன ஆபரணங்களோ, அவங்க என்ன முடி சாத்திப்பாங்களோ, அவங்க உட்காரும் போது அந்த திருமேனி எப்படி அமைப்பு இருக்குமோ அத்தனையும் பார்த்து அவர் பண்ணியிருந்தது. இவ்வளவு மெனக்கெடுற ஒருத்தருக்கு நம்மளால பண்ணக்கூடியது அந்த ஒரு ரெக்கக்னிஷன் தான். நான் இதை ஒண்ணு எங்க வீட்டுல நான் இந்த திருமேனியை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றதுதான். ஸோ அதுக்காகவாது இதை வாங்கணும்னு அவர் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு.